ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நம்ம ஊர்ல சினிமாவுக்கும், அரசியலுக்கும் ஒரு பிரிக்க முடியாத பந்தம் இருக்கு. அந்த மாதிரி சினிமா துறையில சாதிச்சு, தியேட்டர்ல கைத்தட்டல் வாங்குனவங்க, மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கி, எப்படி சட்டமன்ற தேர்தலுக்குள்ள போனாங்க? எப்படி சட்டமன்றத்துக்கு போனாங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டோட டாப் சினிமா டூ பாலிடிக்ஸ் இந்த விஷயங்கள்ல எந்தெந்த தலைவர்கள் எப்படி எப்படிலாம் வந்தாங்க? என்னென்ன சாதிச்சிருக்காங்க? என்னென்ன பண்ணியிருக்காங்க? அப்படின்ற முழு விவரங்கள இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க. முக்கியமான பிரபலங்கள பத்தி நான் பேசியிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. இந்த வீடியோ மூலியமா தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல நம்ம பார்க்க போறது வேற யாரும் இல்லங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். 1972ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சிய தொடங்குன இவரு, 1977ல இருந்து அவருடைய மறைவு வரை கிட்டத்தட்ட 10 வருஷமா அந்த முதலமைச்சர் சிம்மாசனத்துல அமர்ந்து இருந்தாரு. ஒரு சினிமா ஹீரோவா மட்டும் இல்லாம அரசியல்லயும் நிஜ ஹீரோவா மக்கள் மனசுல இடம் பிடிச்சாரு. அடுத்ததா தைரியமான பெண் ஆளுமை கொண்ட ஜெயலலிதா அம்மா அவர்கள் தான் 1982ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியில இணைஞ்சவங்க மாநிலங்களவை உறுப்பினராகவும் ராஜ்யசபா எம்பியாவும் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1991ல இருந்து 2016 வரை கிட்டத்தட்ட 6 முறை முதலமைச்சரா பதவி வகிச்ச மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்காங்க. நம்மளுடைய விஜயகாந்த் சார் நிஜ வாழ்க்கையிலும் கேப்டன் தான் நம்ம விஜயகாந்த் சார். 2005ல 2005ல தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னு கட்சி ஆரம்பிச்சாரு. 2011ல இருந்து 2016 வரை ஒரு எதிர்க்கட்சி தலைவரா பயங்கரமான ஒரு அதிரடி காட்டினாரு. இவருடைய சேவையை பாராட்டி இந்திய அரசு அவருக்கு பத்மபூஷன் விருதும் வழங்கினாங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் சுவாரஸ்யமான சில தகவல்கள் இருக்கு. 2007ல சரத்குமார் சார் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை தொடங்கினாரு. அது இன்னைக்கு பாஜகவோட இணைஞ்சிருச்சு. கருணாஸ் சார் 2016ல அதிமுக சார்பா இரட்டை இலை சின்னத்துல திருவாடானா பகுதியில போட்டிக்கிட்டாரு. எம்எல்ஏவும் ஆனாரு. அடுத்ததா நம்ம உலக நாயகன் கமலஹாசன் சார் பத்தி தான் பார்க்க போறோம். அவரு ஒரு நடிகர், ஒரு ப்ரொடியூசர், ஒரு பாடகர், ஒரு டைரக்டர் இந்த மாதிரி இல்லாம ஒரு 20க்கும் மேற்பட்ட பிலிம்பேர் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. பத்மஸ்ரீ, பத்மபூஷன் ஒரு ஒரு விருது பட்டியலே அவர்கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம 2018ல மக்கள் நீதி மய்யம் கட்சியை ஆரம்பிச்ச இவரு இப்போது 2025ல ராஜ்யசபா எம்பியாவும் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. 2026 சட்டமன்ற தேர்தல்ல திமுக கூட்டணியோட டார்ச் லைட் சின்னத்துல போட்டியிட போறாரு. அடுத்ததா நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த நமது சிவாஜி கணேசன் சார் அரசியல்லையும் முக்கியமான பாதையை வகுத்திருக்காரு. அரசியல்லையும் முக்கியமான பயணம் செஞ்சிருக்காரு. பிரான்ஸ் நாட்டோட செவாலியர் விருது, தாதா சாஹேப் பால்கே விருதுன்னு சர்வதேச அளவுல கலக்குன இவரு 1982ல இருந்து 1986 வரை ராஜ்யசபா எம்பியா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம 1988ல தமிழக முன்னேற்ற முன்னணியின் தனி கட்சியை தொடங்கினாரு. 1993ல கட்சியை விட்டு விலகிட்டாரு. அடுத்ததா திரைக்கதை மன்னன் பாக்யராஜ். எல்லாரையும் தன்னுடைய கதையால கட்டி போட்ட பாக்யராஜ் சார் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு ஒரு பெரிய எதிர்பார்ப்போட 1989ல எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம்னு கட்சியை தொடங்கினாரு. ஆனா அவர்னால அரசியல் பாதையில பயணம் பண்ண முடியல. அடுத்ததா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் 2017ல அரசியலுக்கு வரப்போறதா அறிவிச்சு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்குனாரு. ஆனா 2020ல அவருடைய உடல்நிலை காரணமா அரசியல்ல இருந்து பின்வாங்கிட்டாரு. அதுக்கப்புறமா டி ராஜேந்தர் சார் லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சியை தொடங்கினாரு. அதன் மூலமா அரசியல்ல ஒரு தடம் பதிச்சாரு. அடுத்ததா தமிழ்நாடே ஆவலோட காத்துட்டு இருக்கிற தளபதி விஜயோட தமிழக வெற்றி கழகம் 2024 பிப்ரவரி மாசம் தன்னுடைய அரசியல் வருகையை உறுதி செஞ்ச விஜய் தன்னோட கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சாரு. அது மட்டும் இல்லாம சினிமாவோட உச்சத்துல இருக்கும் போதே மக்களுக்கு பணியாற்ற போறதா அறிவிச்சு எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சாரு. அப்புறம் விக்கிரவாண்டியில நடந்த மாநாடை யாராலையும் மறக்க முடியாது. லட்சக்கணக்கான தொண்டர்கள் திரண்டு வந்த அந்த மாநாடு விஜய் ஒரு சினிமா ஆக்டர் மட்டும் இல்ல, ஒரு சீரியஸான பொலிட்டீஷியன் அப்படிங்கறத அந்த அந்த மாநாடு நிரூபிச்சது. சாதி மதம் கடந்த சமத்துவம் தான் தன்னுடைய கொள்கைன்னு அறிவிச்சு ஒரு தனித்துவமான கொடியையும் அறிமுகப்படுத்தினாரு. 2026 சட்டமன்ற தேர்தல் தான் அவருடைய மெயின் டார்கெட். எல்லாருக்கும் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, தன்னுடைய அரசியல் பயணத்துக்காக தன்னுடைய சினிமா திரையுலக பயணத்தை முடிச்சுக்கிற போறதா அவர் அறிவிச்சதுதான் எல்லாருக்கும் ரொம்ப வருத்தமான ஒரு சூழ்நிலை. ஆனா அவர் அறிவிச்ச இந்த விஷயம் அவர் அரசியலை எவ்வளவு தீவிரமா எடுத்திருக்காரு அப்படிங்கிறத காட்டுது. பாத்தீங்களா மக்களே,
சினிமா நட்சத்திரங்கள் அரசியல்ல எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்கன்னு. இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு பிடிச்ச தலைவர் யாருன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.